வெல்கம் டு தர்ஷ்குட்டி சேனல். நம்ம இன்னைக்கு சமையல் பதிவு எதுவும் பார்க்க போகிறதில்ல. நம்ம ஊர் கோயில் என்னும் தலைப்பில் அருள்மிகு எழுத்தரிநாதர் திருக்கோயில் இன்னம்பூர் என்னும் ஊரில் அமைந்துள்ளது. இது ஒரு சிவன் கோயில். இத்தல இறை சுயம்புலிங்கம் என்பதால் தான் தோன்றி ஈஸ்வரர், எழுத்தரிநாதர், அச்சரபுரீஸ்வரர், ஐராவதீஸ்வரர் என்று திருநாமங்களால் அழைக்கப்படுகிறார். இது ஒரு தேவார பாடல் பெற்ற 274 சிவாலயங்களில் இது 45வது திருத்தலம் ஆகும். அகத்தியருக்கு தமிழ் இலக்கணத்தை போதித்ததால் இத்தல இறைவனுக்கு எழுத்தரிநாதர் என்று பெயர். இத்திருக்கோயில் சோழர்களால் கட்டப்பட்டது. தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அடுத்த திரு இன்னம்பூர் என்னும் ஊரில் இத்திருக்கோயில் அமைந்துள்ளது. கும்பகோணத்திலிருந்து திருப்புறமயம் செல்லும் வழியில் திரு இன்னம்பூர் என்னும் ஊரில் இத்திருக்கோயில் அமைஞ்சிருக்கு. கும்பகோணத்திலிருந்து கரெக்டாக ஒரு 9 கிலோமீட்டர் இருக்கும். இத்தல இறைவன் ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. பேச்சு வராத குழந்தைங்களுக்கு, பேச்சு தாமதமாகும் குழந்தைங்களுக்கு இத்தல இறைவன்கிட்ட வேண்டிட்டு நம்ம ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு கூடயே நம்ம அர்ச்சனை பொருட்களோட ஒரு பாட்டில் தேன் வாங்கிட்டு போகணும். ஒரு சின்ன பாட்டில் தேன் வாங்கிட்டு போனோம்னா நம்ம அர்ச்சனை பண்ணிட்டு குழந்தைய கூட்டிகிட்டு போகணும். குழந்தை பேரில் அர்ச்சனை பண்ணிட்டு நம்மளை சாமி சன்னதிக்கு நேராக உட்கார வச்சு நம்ம தேனால் நாக்கில் எழுதி விடுவாங்க குழந்தைக்கு. அந்த மாதிரி தேனால் எழுதும்போது கண்டிப்பாக அந்த குழந்தைங்களுக்கு சீக்கிரமே பேச்சு வந்துடும். இது இன்றளவும் நிறைய பேருக்கு நடந்துக்கிட்டு இருக்க உண்மை. அதோட ஸ்கூல் சேர்க்க போகிற குழந்தைங்களுக்கு கல்வியில் சிறந்து விளங்கவும், அந்த குழந்தைங்க ரொம்பவே ஞாபக சக்தியோட நல்லா படித்து வர்றதுக்கும் இத்தல இறைவனை நிறைய பேர் வேண்டிக்குவாங்க. அதனால தான் நம்ம இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தோம். ஏன்னா நம்ம தர்ஷுக்குட்டியை ஸ்கூலில் சேர்க்க போகிறோம். அதுக்காக நாங்கள் போய் அதே போல் அர்ச்சனை பண்ணிவிட்டு நாங்கள் இந்த கோயிலில் தரிசனம் பண்ணிட்டு வந்தோம். இந்த கோயில் ரொம்ப அருமையாக இருக்குது. நம்ம எப்படி கூத்தனூர் சரஸ்வதி கோயிலுக்கு குழந்தைங்களை அழைச்சிட்டு போவோமோ அதே மாதிரி இந்த எழுத்தரிநாதர் கோயிலுக்கும் இந்த சைடில் உள்ளவங்க எல்லாருமே அழைச்சிட்டு போவாங்க. இதே மாதிரி நான் ஒரு அர்ச்சனை ஜாமானும் ஒரு நோட்டும் ஒரு பெண்ணும் வாங்கினேன். அதை சுவாமி பாதத்தில் வச்சு பூஜை பண்ணி கொடுத்தாங்க. கூடவே ஒரு தேன் பாட்டிலும் வாங்கிட்டு போனேன். தர்ஷுக்குட்டிக்கு நல்லபடியாக இந்த கோயிலில் தேனால் நாக்கில் எழுதிட்டு கூடவே நோட்டை எல்லாமே வச்சு அவன் பேரில் அர்ச்சனை பண்ணிவிட்டு கூடவே இந்த கோயிலோட பிரகாரத்தை 5 முறை சுற்றி வர சொன்னாங்க. அதே மாதிரி நம்ம எல்லாமே பண்ணிவிட்டு வந்தாச்சு. இனிமேல் தர்ஷுக்குட்டியை ஸ்கூலில் சேர்க்குற வேலையை பார்க்க வேண்டியதான். நம்ம எதை தொடங்கினாலும் இறைவனை வேண்டிட்டு தொடங்குறோம்னா அந்த காரியம் நிச்சயம் நல்லபடியாக நடக்கும். நீங்களும் உங்கள் குழந்தைக்கு ஸ்கூல் சேர்க்க போகிறீங்கனாலும் சரி, இல்லை பேச்சு தாமதமாகுதுன்னு சொன்னாலும் சரி, இந்த கோயிலுக்கு ஒரு தடவை கண்டிப்பாக அழைச்சிட்டு போங்க. நல்லதே நடக்கும். இந்த கோயிலோட பிரகாரத்தில் உள்ள சுவாமிகள் தான் இதெல்லாம். பிரகாரம் நல்ல பெருசாக பெரிய கோயிலாக இருக்குது. இன்னும் வெளி பிரகாரமும் இருக்குது. ஆனால் எங்களுக்கு ரொம்ப வெயில்னால அந்த பிரகாரம் சுத்த முடியலை. இன்னொரு நாள் ஈவினிங்கில் இந்த கோயிலுக்கு போகணுன்னு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இந்த கோயில் ஒரு அழகான கிராமத்தில் அமைஞ்சிருக்கு. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு எங்களுக்கு. இத்திருக்கோயிலில் சிவன் சன்னதியிலேருந்து வெளில வரும்போது தெற்கு நோக்கியபடி சௌந்தரநாயகி எனும் நித்திய கல்யாணி அம்மன் 4 திருக்கரங்களுடன் திருமண கோலத்தில் காட்சி தருகிறார். இத்தல அன்னையை நம்ம செவ்வாய்க்கிழமை ராகு காலத்தில் எலுமிச்சை பழ தீபம் ஏற்றி வழிபட்டால் தோஷங்கள் நீங்கி
திருமணம் நடைபெறும் என்பது ஐதீகம். எப்பேற்பட்ட திருமண தடையாக இருந்தாலும் இத்தல இறைவியை வேண்டிக்கிட்டோம்னா கூடிய விரைவிலேயே அவங்களுக்கு திருமணம் நடைபெறும் என்பது ஐதீகம். இத்திருக்கோயில் தீர்த்த கிணறு இதான். நம்ம கோயிலை சுற்றி பார்த்தாச்சு. இங்கே தேய்பிரை அஷ்டமியில் பைரவருக்கும் சிறப்பு பூஜைகள் நடைபெறும். இத்தல இறைவனை 27 நெய் தீபங்கள் ஏற்றி வழிபட்டால் அந்த குழந்தைங்க படிப்பில் ரொம்ப சிறந்து வருவாங்கன்னு சொல்கிறாங்க. அங்கே ஒரு இதில் நெல் கொட்டி வச்சுருந்தாங்க. நம்ம இதை மாதிரி அர்ச்சனை பண்ணிவிட்டு கோயிலை வலம் வந்துட்டு இதே மாதிரி அந்த நெல்லில் நம்ம குழந்தைங்க கையால் ஆனா போட்டு தொடங்கி வச்சுட்டு நம்ம வந்துடலாம். இதுதான் இந்த கோயிலோட சிறப்பு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தர்ஷிக்குட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.